Hello creators, welcome to our channel AJ Creation. And இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Blender tutorial series ஓட class 3 தான். And இந்த வீடியோல நான் Blenderோட யூசர் இன்டர்ஃபேஸ், நேவிகேஷன், ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸுமே சொல்லியிருப்பேன். அண்ட் Blender பிகினர்ஸ்க்கு நான் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க லேப்டாப்ல அந்த ட்ராக் கோட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ பிளெண்டருக்கு வந்து நீங்க பிளெண்டர்ல உண்மையா நீங்க தீவிரமா நீங்க படிக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மவுஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா பிளெண்டருக்கு செட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி உங்களோட கீபோர்டில் இந்த மாதிரி நம்பேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நம்பேட் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் பிளெண்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாம அந்த பிளெண்டரோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பிளெண்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ரொம்பவே சிம்பிள் தான். பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாம் அதை எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் பிளெண்டர்னு சர்ச் பண்ணாலே போதும். ஸோ எதுவுமே தேவையில்ல, சும்மா பிளெண்டர் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சைட் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டர் வெர்ஷன் 5.1 இப்போ லேட்டஸ்ட்டாக அதான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன வேணுன்னா படிச்சுக்கோங்க எப்படின்னு. ஸோ அங்கே போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதில் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பிளெண்டர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போவோம். பிளெண்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளெண்டரோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LTSன்னு ஒன்று இருக்குது. இது வந்து லாங் டைம் சப்போர்ட்னு அர்த்தம். ஸோ நான் அதனால் எனக்கு பிளெண்டர் 4.2 இந்த வெர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 5.1 நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணாலும் இது போயிடும். அண்ட் நீங்கள் இல்லைனா நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற எந்த ஃபைல் வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணுறேன், அது போயிடுச்சு. பிளெண்டர் ஃபைலும் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணோடனே பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் பிளெண்டரோட டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் இதெல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா, யூசருங்கிறது நாம தான், இன்டர்ஃபேஸ் நாம பிளெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம கண்ணுக்கு இப்போ என்னெல்லாம் தெரியுது இது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இந்த ஃபைல் எழுதியிருக்குல்ல, இந்த வார்த்தையிலேருந்து இந்த கோடு, இது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ். நாம இது மூலமா தான் பிளெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்றோம், அதாவது கம்யூனிகேஷன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து வியூ போர்ட். வியூ போர்ட்னா என்னன்னா, நாம ஒர்க் பண்ற ஏரியா இங்கே தான் நம்மளோட மாடலை கிரியேட் பண்றோம், அதனால இதுக்கு பேர் வியூ போர்ட். ஓகே, பிளெண்டர் ஓப்பன் பண்ண நமக்கு என்னெல்லாம் டிஃபால்ட்டா இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சிம்பிள் கியூப் ஒன்று இருக்கு, அண்ட் ஒரு கேமரா, இது வந்து கேமரா, ஒரு கேமரா ஒன்று இருக்கு, அண்ட் ஒரு பாயிண்ட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நாம யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கோம் நம்ம ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக. அண்ட் இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் நிறைய பேனல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் செப்பரேட்டட் பை பேனல்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்க்குற இது ஒரு பேனல், இது ஒரு பேனல், அண்ட் இதுவுமே ஒரு பேனல். இப்போ இந்த பேனல்லாம் எப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நடுவில் ஒரு டிவைடர் இருக்கு, அண்ட் இதுக்கு நடுவுலையுமே ஒரு டிவைடர் இருக்கு, இதுக்கு நடுவுலையுமே ஒரு டிவைடர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேனல் டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த பேனலை நாம எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டிவைடர்ல கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளோட கர்சர் இப்படி சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ்ல இதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல மட்டும் இல்லை, எந்த டிவைடர் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி ரீசைஸ் ஆகும், நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இப்போ இந்த கார்னரில் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் வந்துருக்கு. ஒன்று வெர்டிக்கல் ஸ்ப்ளிட், இன்னொன்று ஹாரிசான்டல் ஸ்ப்ளிட். ஸ்ப்ளிட்னா என்னன்னா, ஸ்க்ரீன் அப்போ நான் 2 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், அதாவது இந்த பேனலை. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வருது. அண்ட் ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா ஸ்க்ரீன் 2 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதனால என்ன யூஸ்?
ஏன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே பேனல் தான். அப்புறம் எதுக்கு நமக்கு தேவையில்ல தானே. ஸோ ஆனால் இப்போ என்னன்னா இப்போ ஒவ்வொரு பேனல்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் கார்னர்ல இந்த இடத்துல ஒரு டிராப் டவுன் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தம் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ எதுல கிளிக் பண்ணாலுமே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் இப்போ இந்த இடத்துல எனக்கு 3D வியூ போர்ட் வேண்டாம், ஒரு யூவி எடிட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி நமக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன வேணுமோ அதை நாம இந்த மாதிரி இப்போ ஹரிசாண்டல் ஸ்பிளிட் கொடுத்து இங்க நான் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை நாம மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்படி நம்ம ரைட் கிளிக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் கார்னர்ல இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வரும். அண்ட் இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா கார்னரை விட்டு கொஞ்சம் தள்ளி நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது என்ன ஆகும்னா இது இருக்கிற ஸ்கின் அப்படி ஃபுல்லா கொண்டு போறது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ பழையபடியே கொண்டு வரேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு, ஜாயின் ஏரியாஸ், ஸ்வாப் ஏரியாஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வாப் ஏரியாஸ்னு என்னன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏரியா அப்படியே ஸ்வாப் ஆகிரும். இங்க இருக்கிற ஏரியா இங்கேயும் இங்க இருக்கிற ஏரியா இங்கேயும் ஸ்விட்ச் ஆகிரும். அண்ட் அகைன் நான் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்வாப் ஏரியாஸ் கொடுத்தேன்னா பழையபடி மறுபடியும் ஸ்வாப் ஆயிடுச்சா. இப்போ அடுத்து நான் இந்த இடத்துல வச்சு என்ன பண்றேன்னா இது ரெண்டையும் ஒரே தான் மாற்ற போறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் ஏரியாஸ் கொடுக்க போறேன். ஸோ ஜாயின் ஏரியாஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என் கர்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, எங்கே நாம கிளிக் பண்ணுறோமோ அந்த இடம் நமக்கு போயிடும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இடம் போயிடுச்சு, இந்த இடம் வந்துருச்சு. ஸோ அதே இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் ஏரியாஸ் கொடுக்குறேன். இங்கே வச்சு இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன்னா இந்த இடம் போயிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஜாயின் ஏரியாஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் பழையபடியே பிளெண்டரை நார்மலாக கொண்டு வந்துட்டேன். அண்ட் அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எந்த பேனலை நீங்கள் வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேனல் உங்களுக்கு ஃபுல் வியூக்கு வந்துடும். அண்ட் அகெயின் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். அண்ட் இப்போ எந்த பேனலில் வேணாலும் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாம் ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே ஒர்க் ஸ்பேஸ் தான். ஸோ இது எப்படின்னா பிளெண்டர் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் இப்போ நம்ம பண்ண தெரியுமா, பேனல் கஸ்டமைசேஷன் எல்லாமே இதெல்லாம் பண்ணி அவங்க ஆல்ரெடி ப்ரீமேடாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் பிளெண்டர் கொடுத்துருக்க இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டைம் லைன்னா இது வந்து அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடிட் பண்ணுறது, இதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ்ல நாம் பார்ப்போம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இப்போ இன்ஃபர்மேட்டிவ் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா நம்மளோட மவுஸ் இந்த கர்சரோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத அது நமக்கு சொல்லும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த 3 ஆப்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே மாறிடுச்சா, இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸ். மாடலிங்னா இப்போ நீங்கள் நார்மல் லேஅவுட்லேயும் பண்ணலாம், பட் இங்கேயுமே பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் கீ யூசர்ஸ் இதான் பண்ணுவாங்க. ஹார்ட் கீ யூசர்ஸ்னால் என்னென்னா அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸை தேட மாட்டாங்க, எல்லாமே ஷார்ட்கட்ஸ்லேயே பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மாடலிங் உள்ள போயிட்டு பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளே மாதிரி பண்ணுறதுக்கு எப்படின்னா இப்போ நிறைய ப்ரஷஸ் வந்துருச்சா, இந்த ப்ரஷஸை வச்சு நாம் ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதெல்லாமே பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி எடிட்டிங், இது வந்து பெயிண்டிங் டெக்ஸ்சரிங் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட், இது வந்து நாம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது. அண்ட் இது வந்து ஷேடிங் டேப். ஸோ ப்ரொசீஜராக நாம் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற ஒரு ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்க்காகவே இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டரிங்கான ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து கம்போசிட்டிங், அதாவது ரெண்டரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்போசிட்டிங் பண்ணி, அதாவது நம்ம ரெண்டர் இமேஜ் இன்னும் குவாலிட்டியாக மாற்றுறதுக்கே பண்ணுவோம் இது. அண்ட் இது ஜாமெண்ட்ரி நோட்ஸ். இதெல்லாமே பெரிய டாபிக்ஸ், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஆனால் அப்கமிங் கிளாஸஸில் நீங்களே இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க.
அண்ட் இது வந்து ஸ்கிரிப்டிங் பைத்தான் கோடு யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஒர்க் ஃப்ளோஸ்லாம் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் நியூவாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் கரண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா லே அவுட் அப்படியே இன்னொரு லேஅவுட் வந்துருச்சா, இதை மாதிரி டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா ரீநேம் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து லாஸ்ட் கொண்டு போனேன் அப்படின்னா ஸோ இப்படி லாஸ்ட் கொண்டு வந்துடலாம். அண்ட் இப்போ ரீஆர்டர் டு ஃப்ரண்ட் கொண்டுதுன்னா இது ஃபஸ்ட்டு வந்துடும். அண்ட் இதை டெலீட் பண்ண அப்படி டெலீட் ஆப்ஷன் இருக்குது, டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, அண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணாதீங்க. என்னன்னா ஃபைலில் போயிட்டு டிஃபால்ட்ஸ் இதை சேவ் ஸ்டார்ட் அப் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா பிளெண்டர் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நான் டிஃபால்ட் என்ன கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கணும் அதுதான் வரும். அண்ட் இது எதுக்காக கொடுக்க வேண்டாம் அப்படின்னா எப்போவுமே நாம் இந்த ஒர்க்குக்காக தான் பிளெண்டரை ஓப்பன் பண்ணுவோன்னு கிடையாது, அதனால் கொடுக்க வேணாம். ஓகே, இப்போ நம்ம பிளெண்டரில் இப்போ அடுத்து இருக்கிற இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூல்ஸ். இப்போ T ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். ஸோ இப்போ நான் என்னோட பிஹேவியர் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணாலும் வந்துடும், அண்ட் நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ T ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வரும். இது வந்து டூல்ஸ், குயிக் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது இப்படி தான் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் இப்போ டூல்ஸோட ஐகான்ஸ் மட்டும் வேணுமா, இல்லைனா இன்னும் நல்லா ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நேமோட வரும். அண்ட் ஹாட் கீ யூசர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு இப்படி வரும். ஸோ வேணுங்கிற டூலை நீங்கள் இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இந்த பக்கம் இருந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா டூல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம எல்லாமே அப்கமிங்ஸாக பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பிளெண்டரில் நேவிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம். அண்ட் Alt+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெளியே கிளிக் பண்ணாலும் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன்ஸ்க்குனே ஒரு தனி டாபிக் இருக்குது. அண்ட் இது வந்து பேசிக் தான், நேவிகேஷனில் இருக்கிற பேசிக் செலெக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்லாம் நம்ம பிளெண்டரில் இருக்குது. மிடில் மவுஸ் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஆப்ஜெக்டை எப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அண்ட் அன்சூம் ஆகும். அண்ட் இதை இப்படி மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, இந்த இடத்துல இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் அன்சூம் ஆகும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ளஸ் மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இந்த சீனை அப்படியே கொஞ்சம் நவுட்டி வைக்கிற மாதிரி பண்ணலாம். அண்ட் இதை ஐக்கான்லாவும் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே போயிட்டு இப்போ நீங்கள் மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் எங்கே இருக்கோ அங்கே தான் ரொட்டேட் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ திருப்பியும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கே நம்ம ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்போ சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் அங்கே போயிடும். ஓகே, அதே மாதிரி ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி தள்ளி இருக்கேன், ஸோ எனக்கு அந்த கியூப் போகணும். அதுவுமே எப்படின்னா இப்போ நார்மலாக அல்ட் ப்ளஸ் மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தா இப்படி நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோம் அப்படியே உங்களுக்கு வருதா. அண்ட் இதுவே கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் பி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். அதாவது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம நேராக அங்கே போயிடலாம், அந்த ஆப்ஜெக்ட் கிட்டே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பேர் கிஸ்மோஸ். அண்ட் இதில் இருக்கிற கலர்ஸும் பாருங்கள், இங்கே இருக்கிற கலர்ஸும் சேமாக இருக்கும். அதாவது இந்த ரெட் கலர் எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை மீன் பண்ணுது, அண்ட் இந்த க்ரீன் கலர் ஒய் ஆக்சிஸை மீன் பண்ணுது. அண்ட் இசட் வந்து அது நம்ம கண்ணுக்கு தெரில, பட் அது டாப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் இருக்கும். இப்போ 3 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் இருக்கும்.
இப்போ 7 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டாப் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் இருக்கும். அண்ட் அப்படியே நீங்கள் 9 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட்டுக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் இருக்கோமா, இப்போ 9 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பேக் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் போயிடுவோம். அண்ட் இப்போ 3 சொல்லப்போனால் ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, டாப் வியூ அண்ட் ஆப்போசிட்டில் போனோம்னா பேக் வியூ. இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதை இங்கே மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இல்லை, இங்கே இருக்க கிஸ்மோஸ்லையுமே பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இப்போ நம்ம ரைட் வியூக்கு வந்திருக்கோம். அகெயின் அதே எக்ஸை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா லெஃப்ட் வியூக்கு வந்துட்டோம். அண்ட் இப்போ இசட் ப்ரெஸ் பண்ண டாப் வியூ, அகெயின் சாரி ஒய், ஓகே, இப்போ பேக் வியூ வந்துட்டோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணீங்க இல்லையா, இதை வந்து இந்த கிஸ்மோஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கிஸ்மோஸையே இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கீபோர்ட்லேயுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 6 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகுதா, அண்ட் 4 ப்ரெஸ் பண்ணனா இப்படி ரொட்டேட் ஆகுதா, அண்ட் 8 ப்ரெஸ் பண்ணனா இப்படி ரொட்டேட் ஆகுதா, 2 ப்ரெஸ் பண்ணனா இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூங்கிறது நம்ம பார்க்கறது. ஓகேங்களா, நம்ம கண் பார்வை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. நான் 2 இமேஜஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கும் ஆர்த்தோகிராஃபிக் வியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ உங்கள் லேப்டாப்பில் இந்த நம்பேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, எடிட்டில் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி இன்புட் இதில் பார்த்தீங்கன்னா எமுலேட்டட் நம்பேட் இந்த நீங்கள் கொடுத்தீங்க என்ன ஆகும்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிற இந்த நம்பேட் ஒர்க் ஆகும். ஸோ சேம் ஆப்ரேஷன்ஸ் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அப்புறம் நீங்கள் அல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனையும் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம் பண்ணுறீங்களோ அந்த பக்கம், அதாவது இப்போ நீங்கள் எந்த பக்கம் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் என்ன ஆர்த்தோகிராஃபிக் வியூ இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ நான் டாப்பில் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, சாரி ரைட்டில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டாப்பில் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்த்தோகிராஃபிக் வந்துட்டு. ஸோ அதாவது நம்ம அல்ட்டு மிடில் மவுஸ் பட்டன் ஹோல்டு பண்ணிவிட்டு எந்த டைரக்ஷன் நம்ம திருப்புறோமோ அது பக்கத்தில் இருக்க வியூ நமக்கு அப்படியே வந்துடும். அண்ட் நம்பேட்ல 0 நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கேமரா வியூ வரும். அதாவது இது என்னன்னா, இந்த கேமரா எதை பார்த்துருக்கு, எங்கே பார்த்து பிளேஸ் ஆகிருக்கோ அதுதான் அந்த கேமரா வியூ. இதை நீங்கள் ஐகான்லையுமே கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி வியூஸை நீங்கள் இன்னொரு இடத்துலையும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போயிட்டு இந்த வியூ பாயிண்டில் போயிட்டு பாட்டம்னா பாட்டம், அதே மாதிரி இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பை மெனுஸை பற்றி பார்ப்போம். ஹாட் கீ யூசர்ஸ் அதிகமாக பை மெனுஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வியூஸ் வச்சே இப்போ சொல்கிறேன். இப்போ ஆஸ்ட்ரெக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வியூ வேணும் அப்படிங்கிறது இங்கேயே வந்துருச்சு. ஓகேவா, அண்ட் டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் கமாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் சில ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாமே ஒவ்வொரு கிளாஸஸில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வியூஸ் பற்றியே வருவோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு மவுஸை நீங்கள் எந்த இதுவுமே பண்ணாமல் வெறுமனையாக அந்த கீயை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த வியூ வேணுமோ அந்த வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் இன்னொரு மெத்தட் என்னென்னா, அதை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மவுஸை நீங்கள் இப்படி என்ன வியூ வேணுமோ அப்படி வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணாலே போதும். அந்த பட்டன் ரிலீஸ் பண்ணாலே போதும், அந்த வியூக்கு போயிடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி வந்துட்டீங்க, பட் உங்களுக்கு எந்த இது இடத்துக்குமே போக வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆயிடும், அந்த ஆப்ரேஷன்ஸை கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டிஃபால்ட்டாக இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு ஹையரார்கி படி காமிக்கும். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட உங்களுக்கு காமிக்கும். அது எல்லாமே ஃபியூச்சர் கிளாஸஸில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டேட்டா அந்த மாதிரி. இப்போ நான் கியூபை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் வந்திருக்கா. ஆனால் இப்போ நான் கேமரா கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு இப்போ லைட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ என்னென்னு வரிசையாக பார்ப்போம். அண்ட் இதில் காமனாக சில ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இந்த
ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டூல்ஸோட செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் இருக்கும். ஸோ 2வது இருக்கிறது ரெண்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்புட் எடுக்கிற அந்த ரெண்டர் எந்த மாதிரியான ரெண்டர், சைக்கிள்ஸா, ஈவியா அப்படின்னு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். 3வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வெளியே வர மாதிரி இருக்கா, சொல்லப்போனால் இது அந்த மாதிரி தான். அவுட்புட் என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், எந்த மாதிரி இப்போ அனிமேஷன்ஸ்னால் எத்தனை ஃப்ரேம்ஸ் பை செகண்ட் அப்படி இருக்கணும், அண்ட் எந்த இடத்துல இருக்கணும், என்ன மாதிரியான டைப் ஃபைல் வேணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். நிறைய ஃபோட்டோஸை இந்த மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர். ஸோ இது எல்லாமே நாம் அவுட்புட் அந்த லேயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சீன் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சீனில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்குள்ளது. அதாவது எப்படின்னா, இப்போ ஸோ இந்த சீனில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வேர்ல்டு ஒப்பாசிட்டி. இந்த மாதிரி வேர்ல்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. அண்ட் அதெல்லாம் அப்கமிங்ஸில் பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே இருக்கிற மாடிஃபையர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடிஃபையர்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, ஆப்ஜெக்டை டிஸ்டர்பே பண்ணாமல் இதை அப்படி மாடிஃபை பண்ணிடும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு 2 மாடிஃபையர் ஷோ பண்ணுறேன். அண்ட் இதில் ஒரு மாடிஃபையர் மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை. அதே மாதிரி இப்போ இன்னொரு மாடிஃபையர் கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வைக்கலாம்? ஸோ சப்டிவிஷன் சர்ஃபேஸ். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். எந்த மாடிஃபையர் எப்படி ஃபஸ்ட்டு வரணும் அண்ட் எதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு நாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ். அண்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி வரணும், எந்த பக்கம் வரணும், எவ்வளோ வரணும் அப்படின்னு நிறைய செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாமே அப்கமிங்ஸில் பார்ப்போம். அண்ட் இதில் ஹேர்னு ஒன்று இருக்குது. இது வந்து எமிட்டர்னா இப்படி இருந்து வெளியே வரும். ஓகேங்களா? அதேமாதிரி ஹேர்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதையுமே நம்ம கிராஸுக்கு யூஸ் பண்ணலாம். கேரக்டர் ஹேர் அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். அப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ்னால் எப்படின்னா, எப்படி சொல்ல, ஒரு ரியல் டைம் ஃபிசிக்ஸ். இப்போ நிஜத்தில் நமக்கு ஃபிசிக்ஸ், ஒரு கார் வந்து ஒரு போஸ்டில் இடிச்சா என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாமே நம்ம பிளெண்டர்லேயே நம்ம பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்போ ஆப்பிள் எப்படி விழுந்துச்சு கீழே, அந்த மாதிரி நிஜமாகவே ஆப்பிள் கீழே விழுவும் வைக்கலாம். இந்த கிராவிட்டி, ஃபோர்ஸ், விண்ட் எல்லாமே யூஸ் ஆகிற ஒரு தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இது சொல்கிறேன், ஜஸ்ட் புரியணுங்கிறதுக்காக. ஸோ ஓகே, இப்போ நான் கியூபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட் பாடி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆக்டிவில் இருக்குது. அண்டு இந்த பிளேனுக்கு நான் ஒரு ரிஜிட் பாடி வந்து பேசிவில் வச்சுருக்கேன். ஆக்டிவ்னா என்னென்னா, ஆக்டிவ்க்கும் பேசிவ்னா அதாவது அந்த ரிஜிட் பாடி கிராவிட்டி எதுவுமே எல்லாமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜஸ்ட் அனிமேஷன் ப்ளே பண்ண அப்படின்னா இப்போ கீழே வந்து விழுந்து இங்கே வந்து நின்றுச்சா, அவ்வளோதான். இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஆக்டிவ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ என்னன்னா ரெண்டுமே கீழே விடும். அப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இது மற்ற ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதுவுமே மாடிஃபையர் மாதிரி தான், மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேணா ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நான் ஒரு சிலிண்டர் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன், காப்பி லொக்கேஷன் சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜஸ்ட் நம்ம எந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணணும்னு போட்டோம்னா போதும். இப்போ லொக்கேஷன் காப்பி கொடுத்தனால லொக்கேஷன் காப்பி ஆகிடுச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாடிஃபையர் மாதிரி தான், மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கூட நாம் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணால் இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கியூப் ஏற்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் நிறைய வெர்டெக்ஸ், குரூப்ஸு, இந்த மாதிரி நிறைய டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒர்க்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுங்கிறது இது கலர் கொடுக்குறது. ஆப்ஜெக்டை நாம் நிறைய மெட்டீரியல்ஸ்னால், ஸோ மெட்டீரியல்ஸுங்கிறது நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய மெட்டீரியல், அதாவது கலர்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு இடம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர். இது அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா இது அப்படியே நியூ வேற நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு போகும். ஸோ டிஃபால்ட்டாக நிறைய டெக்ஸ்சர்ஸ் இந்த மாதிரி. இது கொஞ்சம் பெரிய டாபிக், பார்ப்போம். அப்புறம் இப்போ நம்ம வியூ போர்ட் ஷேடிங், அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வியூ போர்ட் ஷேடிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது என்னன்னா சாலிட் வியூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வியூ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வியூ, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கலர் வச்சிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் வியூ நமக்கு தெரியுது. அண்ட் சாலிட் வியூவில் அந்த மெட்டீரியல் அந்த கலர் நமக்கு தெரியாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கிறது தான். இப்போ நான் இந்த லைட்டை வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கா? ஓகே. ஸோ ஆப்ஜெக்டை இப்போ ஹைட் பண்ணணும்னா ஹெச், அண்ட் திருப்பி அன்ஹைட் பண்ணணும்னா அல்ட் ஹெச். ஓகேவா? அப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர் ஃப்ரேம் வியூ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த ஒயர் ஃப்ரேம் மட்டும் தான் தெரியும். இதெல்லாமே நான் டீட்டெயில்டாக அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே வியூ, அல்ட் இசட் இதோட ஷார்ட்கட். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ரேவாக நமக்கு தெரியும். ஸோ 3D இல்லை, 3D இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் மட்டும் தான் தெரியுது. இப்போ வந்து உள்ளே இருக்கிற இன்னர் லேயர் முதல் நமக்கு தெரியுது. அண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிஸ்மோஸ் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து சீன்ஸ். இப்போ இது அப்படியே இந்த இடத்துல காப்பி கொடுத்துட்டு இப்போ நியூ சீன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது இன்னொரு சீன். இந்த சீனில் எதுவுமே இல்லை. இப்போ நான் இந்த சீனில் ஒரு மங்கி வச்சுருக்கேன். இப்போ இது வேற ஒரு சீன். இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த சீன் வேணுமோ அந்த சீனுக்கு நம்ம போய்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஒன்று ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் இந்த இடத்துல நீங்கள் இப்போ உங்களோட அந்த ஃபான்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெருசாக்கிக்க முடியும். இதில் அந்த அன்டூ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு அநேகமாக 15 இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அன்டூ பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக எப்போ நீங்கள் பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இதே செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஆட்டோ சேவுங்கிறதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.